1000 ப்ராடக்ட் நான் வச்சுருந்தாலும் அந்த தூக்கில் வச்ச புலிக்காய்ச்சல் தான் என்னை வந்து சிக்னேச்சராக காமிச்ச ஒரு விஷயம். எங்களுக்குள்ள ஒரு ஃபயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தங்க ஒரு ப்ராடக்ட் கொண்டு இனிஷியேட் பண்ணும்போது நம்ம ஏன் நம்மளோட ஊர் ப்ராடக்டை வெளியில் கொண்டு வரக்கூடாது, ஏன் அக்ராஸ் வேர்ல்டுக்கு ரீச் பண்ணக்கூடாதுன்றது தான். எங்கேருந்தோ கால் வரும், என்ன தெரியுமா, நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா, இதெல்லாம் நீ மேலே மேலே பண்ண அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒன்றுத்து தான் எங்களை மேலே கொண்டு போயிட்டே இருக்குது. கலிஃபோர்னியாவில் இருக்கிற பே ஏரியா ஃபுல்லாக நம்மளோட அரிசி உப்புமா மிக்ஸு, ரவா தோசை மிக்ஸு, கோதுமை உப்புமா மிக்ஸு, இட்லி பொடி, பருப்பு பொடி, புளிக்காய்ச்சல், இதெல்லாம் மாவடு, இதெல்லாம் நம்மளோட பிராண்ட் நேம்லே நம்ம வந்து அங்கே யூஎஸ்க்கு போகுது. ஒரு 10 lakhs இருந்தால் ஒரு சின்ன 400 square feetல ஒரு ஷாப் ஒன்று ரெடி பண்ணலாம். அவங்க வந்து ஒர்க் பண்ணினே கூட இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா மினிமம் வந்து ஒரு 50,000 to 70,000 அப்படி மந்த்லி ஏர்ன் பண்றதுக்கு கண்டிப்பா இதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையோட ஒரு பிஸியான ஸ்பாட்ல தான் வந்திருக்கோம். ஆமாங்க, நங்கநல்லூர்ல நிஜமாவே ஒரு சின்ன ஒரு ஷாப்பை தான் நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம். இந்த சின்ன ஷாப்பை விசிட் பண்ண இவ்வளோ டீம்ஸ் வந்திருக்கோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அதுக்கான ஒர்த்தா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு மதியம் செய்யற ஒரு சின்ன வத்த குழம்பு தான். இந்த வத்த குழம்பை வச்சு கிட்டத்தட்ட அமெரிக்கா வரைக்கும், நங்கநல்லூர்ல இருந்து ஒரு அமெரிக்கா வரைக்கும் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முடியும் அப்படிங்கிறத இங்க ஒரு கப்பல் வந்து சாதிச்சு காட்டியிருக்காங்க. அவங்களுடைய பிசினஸையும் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆஃப்லைன் ஸ்டோரான ஸ்ரீ நாராயணன் ஸ்டோருக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். அவங்களுடைய வெப்சைடும் இருக்குது. அதை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். ஹலோ சார். வணக்கம். தேங்க்யூ. ஓகே, நம்ம கூட இப்போ வந்து ஃபவுண்டர், இந்த நான் சொன்னல ஒரு சின்ன ஷாப்ல ஒரு உலகத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்க, நிறைய சீக்ரெட் வச்சிருக்காங்கன்னு சொன்னல. ஸோ அவங்களுடைய ஃபவுண்டர் வினோத் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேடம். உங்க கடையும் சூப்பரா இருக்கு. வெளில பார்க்கும்போது சின்ன கடை மாதிரி இருக்கு, உள்ள நிறைய விஷயங்களை ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்கீங்க. எப்படி இதை வந்துட்டு வேர்ல்டு வைட் லெவல் கொண்டு போறீங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம நிறைய நீங்க ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க முதல்ல? எங்க இது வந்து எங்களோட ஃபாதர் பிஸ்னஸ். எங்க அப்பா வந்து ஒரு கேட்டரிங் சர்வீஸ் பண்ணியிருந்தார் ஒரு 40 years பிஃபோர். இது வந்து நாங்கள் வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். என் பிரதர் வந்து கேட்டரிங் சர்வீஸ் கண்டினியூ பண்ணியிருந்தாரு. ஸோ நானும் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான் இது. இங்கே வாங்க, நான் காட்டுறேன் எப்படி பண்ணுறோம். ஷூர், கண்டிப்பாக. ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி டு ஈட் ப்ராடக்ட்ஸ். ஓகே. புளிக்காய்ச்சல், தக்காளி தொக்கு. இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டுல வெறும் ரைஸ் மட்டும் நம்ம பண்ணினோம்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஈஸியா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ நம்ம ஒயிட் ரைஸ் சுட சுட இருந்தா அதுல போட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட்டா ஒரு 5 to 10 minutesல ஒரு மீல் ரெடி ஆயிடும். ஓகே ஓகே. சோ நம்ம வந்து 2 minutesல நூடுல்ஸ் ரெடி ஆயிடும்லாம் சொல்றோம். நம்மளோட அத்தென்டிக் ப்ராடக்ட் 5 minutes 10 minutesல ஒரு மீலே ரெடி பண்ணிடுறோம். லஞ்சுக்கோ, ஸ்கூல் லஞ்சுக்கோ, ஆபீஸ் போறவங்களுக்கோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பருப்பு பொடி, இட்லி பொடி, நம்மளோட அத்தென்டிக்கான ப்ராடக்ட் நம்ம வந்து ஆன்லைன்ல கொண்டு வரணும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ரீச் பண்ணணும்ன்றது தான் புலிக்காய்ச்சல்.comன்ற வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நம்மளோட சாம்பார் பொடி, பருப்பு பொடி, சில பேருக்கு வித் கார்லிக் வேணும், சில பேருக்கு வித்தவுட் கார்லிக் வேணும். ஸோ அந்த இதுவும் நம்ம செப்பரேட்டா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஓகே. இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம நங்கநல்லூர்ல இருக்கிற மக்களுக்கு மார்னிங் ஒரு 9 o'clock மீல்ஸ் தரோம். இந்த கான்செப்ட் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இப்போ எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் தான் 9 o'clock சாப்பிடுவோம் கரெக்டா. நாங்கள் வந்து இங்கே என்னன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு மெயினாக ஒரு சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், சாதம் மட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுப்பாங்க. ஒருத்தருக்கு பச்சரிசி பிடிக்கும், ஒருத்தர் புழுங்கரிசி பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து 9 o'clock நம்மளோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரிப்பரேஷன்லாம் வந்து எங்கள் அம்மாவும் என் பிரதரும் தான் பண்ணுறாங்க. ஸோ சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் தனித்தனியா கூட வாங்கிக்கலாம். இப்ப நம்ம ஒரு ஹோட்டல் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மீல்ஸ் கொடுங்க அப்படின்னு கொடுப்போம். அவங்க எல்லா ஐட்டமும் கொடுப்போம். நம்மளுக்கு வேணும் வேணாம், பாயசம் வேணும், வடை வேணாம்னு தோணும். பட் நம்ம இடத்துல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வெஜிடபிள் இன்னைக்கு என்ன, வாழைக்காய் கறி உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சாம்பார் எனக்கு பிடிக்கும், அது மட்டும் போதும், 40 rupees தான்.
இல்லைன்னா ஒரு கூட்டு மட்டும் போதும். ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஒரு மீல்ஸா கொடுத்துறதோட தனித்தனியா நம்ம என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன் இந்த கியூல நின்று நீங்க ரொம்ப நேரமா அதை வாங்கணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஏன்னா அப்படி என்ன இந்த கிரேஸ் அவ்வளோ டேஸ்டா இருக்குமா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஆச்சி பண்ற மாதிரியே ஒரிஜினல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நிறைய நாள் வாங்கியிருக்கேன். கடைக்குள்ள வந்ததுமே நீங்க இதை பத்தி நிறைய சொன்னீங்க. இந்த சைட் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல், ஒரு சாப்பாடுக்கு என்ன போட்டு சாப்பிடணுமோ அது விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. இந்த சைட் பார்க்கும்போது ஆக்சுவலா அதை விட எனக்கு இது ரொம்ப ஈர்ப்பா இருந்தது. ஓகே, இது என்னது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு ஆக்சுவலா? ஃபுல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இல்ல நம்மளது பாத்தீங்கன்னா அத்தன்டிக் கைமுறுக்கு, தட்டை, தேங்குழல், நம்ம வீட்ல பண்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம். நம்ம இதுல போட்டிருக்கிறது நோ பாம் ஆயில், நோ பிரிசர்வேட்டிவ். ஓகே, நம்ம வந்து அது ஒரு மெயின் டேகாவே இருக்கு. அது பாம் ஆயிலே கிடையாது. சரி, பாம் ஆயில் ஏன் யூஸ் பண்ணலன்றனா நம்மளோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 30 days, மேக்ஸிமம் 30 days. இப்போ பெரிய பெரிய இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 90 days, 120 days இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பாம் ஆயில் இருக்கும். அது வந்து உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சு நம்ம வந்து இது மேக்ஸிமம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கோகனட் ஆயில்ல பண்றோம். ஓகே, சோ இதுல வந்து நம்மளது கைமுறுக்கு, நம்ம ட்ரெடிஷனல் ஐட்டம் 2 வரி கைமுறுக்கு, தட்டை, தேங்குழல், மெட்ராஸ் மிக்சர், இது எல்லாமே நம்ம குட் குவாலிட்டி ஆயில்லையும் நல்ல குவாலிட்டியான அத்தன்டிக்கான. இப்ப பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மனோகரன்றோம், இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. பட் இது வந்து வெள்ளை ஜாங்கிரி, வெள்ளத்துல பண்றது இது. ஸோ இது ஒயிட் சுகர் கிடையாது. ஸோ ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஒரு ஸ்வீட். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இவங்க என்னன்னா நம்மளுக்கு வர கஸ்டமர்ஸுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை பத்தி வடானா என்ன, இதை பத்தி தெரியாதவங்களுக்குலாம் புரிய வச்சு இந்த மாமா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி இது வந்து நம்ம சேல்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணின்றதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பூஸ்ட் பண்றோம், சேல்ஸ் பூஸ்ட் பண்ணி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் வாட் ஆர் தி ப்ராடக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் லைக் தட். திஸ் ஒன் பாருங்க, திஸ் வில்லா ஸ்வீட் வெள்ளச்சீடைனா இது வந்து வெள்ளத்துல பண்றோம், ஒயிட் சுகர் கிடையாது. ஃபுல்லாவே வெள்ளத்தை வச்சே பண்றோம். புதுசா யாரா வராங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன உங்க இது மாதிரி ஏஜ் பீப்புள் தான் நம்மளுக்கு வந்து பேக் போனா இருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் கஸ்டமர்ஸ் they are taking more for the வெள்ளச்சீடை like that, முறுக்கு, கை முறுக்கு. they are not they are happy and taking our products and continuously we are supporting. ஒரு கடந்த 2.5 வருஷமா இங்கே நான் ஆயின் இருக்கேன். வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணல. அந்த விலையும் ரொம்ப நாமினலாக இருக்குது. நம்ம எல்லா ஊறுகாய் வகைகள், பொடி வகைகள், ஸ்வீட்ஸு வெளியில் நீங்கள் எந்த பெரிய கடையில் வாங்கினாலும் அதை விட சீப்பாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஆன்லைனில் இதை வந்துட்டு ஒரு அமெரிக்கா லெவலுக்கும் ஒரு யூகே லெவலுக்கும் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் என்ன இருக்கும்? நீங்கள் வாங்க காட்டுறேன். ஸோ இவங்க வந்து ஆன்லைன் பார்த்துக்குறாங்க. நம்மளுக்கு மெயினாக வந்து ஆன்லைனில் வர ஆர்டர்ஸை பிரிண்ட் எடுத்து ஒவ்வொரு ஆர்டரும் நீட்டாக பேக் பண்ணி நம்ம அவுட் ஆஃப் சென்னைனா அவுட் ஆஃப் சென்னை தனியாக அது கொரியர் போக வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம இன் சென்னைனா நம்மளுக்கிட்ட ஒரு 4 டெலிவரி பர்சன் இருக்காங்க. அவங்க மூலிமா நாங்கள் வந்து சென்னை ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம எந்தெந்த ஊருக்கு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து கேளம்பாக்கம், சைதாப்பேட், இதெல்லாம் லோக்கல் ஆர்டர்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் நம்பர் வித் எந்தெந்த ஊர் அப்படின்னு எடுத்து வச்சுருவோம். கொரியர் பர்சன் வந்து கொரியர் டீம் வந்து தனியாக அவுட் ஆஃப் சென்னைலாம் பேக் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டெலிவரி பர்சன் இன் சென்னைனா இதை பேக் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க.